அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى إن الدين عند الله الإسلام. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்திலே சேர்ந்த அத்துணை நல் உள்ளங்கள் மீதும் இன்னும் மதரசத்து ஹிதாயத்து நிஸ்வான் நடத்தக்கூடிய மாதாந்திர பெண்கள் சிறப்பு பயான் கடந்த வாரம் அதற்கு முந்தைய வாரம் நடக்க வேண்டிய இந்த பயான் அல்லாஹுடைய நாட்டத்தால் மழையின் காரணமாக தள்ளி போடப்பட்டது. ஹைர், அப்படியே தள்ளி போட்டார்கள் என்று நான் நினைத்தேன். அல்ஹம்துலில்லாஹ், குறுகிய நாட்களிலே தள்ளி போடப்பட்ட பயானை அல்லாஹுடைய நாட்டத்தால் மீண்டும் சிறப்பாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்த இந்த மதர்சாவுடைய நிர்வாகத்திற்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் இதனுடைய கூலியை வழங்குவானாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதரிகளே, மாணவிகளே, இந்த மாதம் தீனுக்காக வாழுங்கள், லைக்குக்காக வாழாதீர்கள் என்ற தலைப்பில் ஒரு நல்ல விஷயங்களை பேச, அதன்படி அமல் செய்ய, பிறருக்கும் எடுத்து சொல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பொதுவாக இந்த காலத்தில் லைக்குன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. என்ன ஹஸ்ரத் இப்படி சொல்கிறீங்க, லைக்குனா யாருக்கும் தெரியாதுன்றீங்க? பிறந்த குழந்தைக்கே லைக்குனா என்னன்னு தெரியுது, நீங்கள் லைக்குனா தெரியாதுன்னு சொல்கிறீங்களே. உண்மையிலேயே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது. இன்றைக்கி தாயின் கருவறையில் ஒரு குழந்தை உருவாகக்கூடிய தருணத்திலிருந்து அந்த குழந்தை பிறக்கின்ற வரைக்கும், அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு தெரிகிறது எது செல்ஃபோன், எது ஃபேஸ்புக்கு, எது இன்ஸ்டாகிராம், எது யூடியூப், சமூக வலைதளங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் இன்றைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த அவசியமே இல்லை. எல்லா பாடத்தையும் ஒரு தாயே கர்ப்பகாலத்திலே கற்றுக் கொடுத்து விடுகிறாள். கௌசுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரவுல் அசீஸா அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனாரை கொண்டு போய் ஒரு மதரசாவிலே சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த உஸ்தாதிடத்திலே கௌசுல் ஆலமுடைய தாயார் சொல்லுகிறார்கள், உஸ்தாத் அவர்களே, என்னுடைய மகனார் ஏறக்குறைய கர்ப்ப காலத்தில் நிறைய குர்ஆன் வசனங்களை மனனம் செய்து விட்டார். ஆனால் அவருக்கு இப்போது வயது ஒரு 7-8. குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய அந்த தர்த்தீப் அவருக்கு தெரியவில்லை. நீங்களாம் நினைக்கலாம், அஜத்து போய் சொல்கிறாங்க, கர்ப்ப காலத்தில் எப்படி குழந்தைக்கு தாயுடைய அனைத்து விஷயங்களும் குழந்தைக்கு போய் சேரும் அப்படின்னு. அதற்கு எடுத்துக்காட்டு கௌசுல் ஆலம். இந்த உஸ்தாதில் கேட்டார்கள், அப்படி என்ன நீங்கள் அமல் செய்தீர்கள்? தொழுகையை முறையாக நிறைவேற்றுவேன், குர்ஆனை தினந்தோறும் ஓதுவேன். குர்ஆனை ஓதக்கூடிய காலத்தில் நான் கர்ப்பமாக இருந்த பொழுது நான் ஓதும் குர்ஆன் வசனங்களை என் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை செவிமடுத்தது. அதனுடைய பரக்கத்து தான் அவர் பிறந்ததற்கு பின்னால் அதை அழகாக ஓதுகிறார். கையில் குர்ஆனை கொடுத்தால் அதை பார்த்து ஓதக்கூடிய அந்த ஆற்றலை அவருக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. எனவே பார்த்து ஓதக்கூடிய எழுத்துக்கள் எது,
தஜ்வீத் படி ஓதக்கூடிய அந்த முறையிலே இவை அனைத்தையும் ஒரு உஸ்தாதால் தான் சொல்லித்தர முடியும் என்று கௌசுல் ஆலமுடைய தாயார் ஏறக்குறைய ஒரு 7-8 வயது கால பருவத்தில் இருந்த பொழுது குர்ஆனை பார்த்து ஓதுவதற்காக உஸ்தாதிடத்தில் அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்ந்தவர்கள். உண்மையிலேயே கௌசுல் ஆலம் காலத்தில், அவருடைய தாயார் காலத்தில் இது போன்ற ஒரு நவீனங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக கௌசுல் ஆலமோ அல்லது அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ அந்த நவீனத்திற்கு அருகாமையில் கொஞ்சம் கூட நெருங்கி இருக்க மாட்டார்கள். தக்குவா பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் வேண்டுமானால் இருந்து கொள்வார்கள். மொபைல் இல்லாமல் அவர்களால் இருக்கவே முடியாது. வீட்டில் மல்லிகை சாமான் இல்லாட்டாலும் பரவாயில்லை, செல்ஃபோனில் இன்டர்நெட் இருந்துக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய கணவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி தர முடியுமோ அவ்வளோ பெரிய நெருக்கடி இந்த இன்டர்நெட்டில் தரக்கூடிய மனைவிகள் இன்றைக்கு அதிகரிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் குடும்பத்திற்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி என்றெல்லாம் கேட்ட மனைவிமார்கள் இன்றைக்கு குடும்பத்திற்கு எதுவும் கேட்கறது கிடையாது. பேக்கேஜ் முடிச்சு நைட்டு போட்டு விட்டுருங்க வரும்போது, அப்போ தான் ரொட்டி போடுவேன். பிளாக்மெயில். அவர் என்ன பண்ணுவார் பாவம், வெளியில் சாப்பிட்டு கேஸ் ஸ்டபிள் ஆகி வேறு வழியே இல்லாமல் கடனை உடனே வாங்கியாவது அது 600 1000 என்ன செய்கிறது ஓ அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் அளவுக்கு 600 500 அளவுக்கு இன்டர்நெட் பேக்கெட் போட்டு விடுறாருன்னு சொன்னால் இதற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லணும். இன்றைய பெண்கள் அப்படி உருவாகிட்டாங்க. தீன் வேணாம், ஆகிரத்து வேணாம், அல்லாஹ் ரசூல் காமித்த வழி வேணாம், லைக். அந்த லைக் இருந்தாலே போதும், என் வாழ்க்கை அழகாக இருக்கும், என் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும், பிற மக்கள் என்னை பார்க்க வேண்டும், பிற மக்கள் என்னை நேசிக்க வேண்டும், பிற மக்கள் என்னை எப்பொழுதுமே ரசித்து கொண்டிருக்கின்றதற்காக வேண்டி இன்றைய பெண்கள் தீனுக்காக வாழ வேண்டியவர்கள் கேவலம் லைக்குக்காக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அற்புதமான இடம், அழகான உஸ்தாத், நல்ல நிர்வாகிகள், நல்ல மாகுல், நல்ல தலைப்பில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பேச முடியாமல் தீனுக்காக வாழுங்க, லைக்குக்காக வாழாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குழம்பல் இன்றைக்கி நம்மளை தள்ள விட்டுடுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில், இந்த சஹாபாக்கள் காலத்தில் என்ன செய்தார்கள்? எத்தனையோ கலீஃபாக்களுடைய காலத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்களை பேசினார்கள், வரலாற்றுகளை பேசினார்கள், சம்பவங்களை எடுத்துரைத்தார்கள், தக்வாவுடைய பாடங்களை சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபய் இப்னு கஅப் 2 பேரும் ஒரு வாட்டி சந்திச்சுக்கிறாங்க. உமர் பெரிய சஹாபி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உபய் இப்னுட்ட உமர் கேட்குறாங்க, தக்குவானா என்னன்னு கேட்குறாங்க. உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, தக்குவானா என்னன்னு சொல்கிறது? இப்போ உபய் இப்னு கஅப் சொன்னாங்க, என்னைக்காவது முற்களும் கற்களும் நிறைந்த பாதைகளை உமரடி நடந்தது உண்டா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நடந்திருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எப்படி நடப்பீங்க? உபய் கேட்டதுக்கு உமர் சொன்னாங்க, நான் என்னுடைய பார்வைகளை கூர்மையாக வைத்திருப்பேன், என்னுடைய பாதங்களை தெளிவாக எடுத்து வைப்பேன், என் கால்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆடைகளை ஒரு அடி அல்லது 1 இன்ச்சு நான் என் கரண்டைக்கு மேல் உயர்த்தி கொள்வேன். காரணம், என் பாதங்களோ என்னுடைய ஆடையோ என் உடல் சார்ந்த மேனியோ கற்களிலோ முற்களிலோ பட்டு விடாமல் நான் அதை கடக்க வேண்டும். காரணம், எங்கேயாவது பட்டுவிட்டால் ஆடை கிழிந்துவிடும், மேனி கிழிந்துவிடும், எனக்கு தொந்தரவு வந்து என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற சிரமமான பாதைகளில் தங்களை முழுவதுமாக கவனமாக கடந்து செல்வார்கள் என்று சொன்னபோது உபய் இப்னு கஅப் சொன்னார்கள், யா உமர், இதுதான் தக்குவா என்று சொன்னார்கள். இதுதான் தக்குவா. வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. வீட்டில் நிறைய செல்ஃபோன் இருக்குது. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாகி போயிடுச்சு. ஒரு காலத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு, நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே யார் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறா, யார் ஐஃபோன் வச்சுருக்கிறா, அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா பழகுறாங்க, பேசுகிறாங்க. சாதாரண நம்மளை போல் பட்டன் ஃபோன்லாம் வச்சுருந்தாக்கா அவனுக்கு ஏதோ வரக்கூடாத நோய் வந்த மாதிரியும், அவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடாத மாதிரியும்,
நீலாம் ஏன் இந்த கும்பலில் வாழ்கிற மாதிரியும் ஒரு கேவலமான பார்வை. இந்த லைக்கு, முசீபத்து பிடிச்ச இந்த லைக்கு இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய நோயை உண்டாக்கிடுச்சு. முன்பெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபி பெண்களை பார்த்து என்ன சொன்னாங்க? குஃபார்கள், நீங்கள் தீனுக்காக வாழக்கூடாதுன்னாங்க. பெரிய பெரிய குஃபார்கள்லாம், நீங்கள் தீனுக்காண்டி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் உயிர் பறி போகும்னா. அதில் முதல் உயிர் பறி போனது சுமையா ரலியல்லாஹு. நீ தீனுக்காண்டி வாழ்ந்த உன் உடம்புல உன் உயிர் இருக்காதுன்னா. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கும் சேர்த்து அந்த அச்சுறுத்தல். எல்லா சஹாபிகளுக்கும் அன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னன்னா, தீனுக்காக வாழாது. அப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் வேற எதுக்காக வேண்டி வாழணும்? துனியாவுக்காக வேண்டி வாழணும். ஆகிரத்து அது இருந்தால் தானே உண்டு. அதை நாங்கள் நம்பவே இல்லையே. நாங்கள் அல்லாவையே ஏற்றுக்கல, எப்படி ஆகிரத்தை ஏற்றுக்க, எப்படி தீனை ஏற்றுக்க? அந்த சஹாபி பெண்கள் அவ்வளோ நெருக்கடியிலையும், அவ்வளோ இக்கட்டான நெருக்கடியிலையும், நீ என்ன அச்சுறுத்தல் தந்தாலும் நான் தீனுக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி எத்தனை சஹாபி பெண்கள் தன்னுடைய மானத்தை இழந்தார்கள், கற்பை இழந்தார்கள். எத்தனையோ குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். இஸ்லாத்திற்காக முதல்ல உயிர் தியாகம் செய்த சுமையா ரலியல்லாஹுடைய வரலாறு, நீங்கள் எல்லாம் மாணவிகளாக இருக்கிறீங்க, நான் ரொம்ப நேரம் அதில் பேச விரும்பலை. உங்களுக்கு வரலாறு தெரியும், எவ்வளவு சிரமங்களை தாங்கினார்கள். இதுதான் உண்மையான பெண்மணி. இவர்களுடைய இந்த வாழ்க்கை தான் தீனுக்காக வாழ்ந்தது என்று இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னைக்கு நம்மளை சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு புர்கா அணிஞ்சிக்கிறோம், ஒரு ஹிஜாபுக்குள்ளே இருக்கிறோம், இது ஒரு அடையாளமா? இதுதான் தீனுடைய அடையாளமா? இதுதான் தீனுக்காண்டி வாழக்கூடிய அடையாளங்களா? இது கிடையாது. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் தீனுக்காக வாழுகிறோம் என்று பொய் சொல்லி கொண்டு அற்ப லைக்குக்காக நம்ம மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்காகத்தான் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்த உம்மத்தில் உருவாயிடுச்சு. இந்த உம்மத்துடைய பெண்மணிகளை பார்த்து உஹுது மலை அளவு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சுக்க உஹுது மலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த மலை அளவு ஒரு கேள்வி இந்த உம்மத்தை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. தீனுக்காக வேண்டி வாழ வேண்டிய நாம இப்படி லைக்குக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது நியாயமா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக ஒரு கேள்வி எழுப்பணும் என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு வரலாறு தெரியுமில்ல, எத்தனை முறை தனிமையிலே போய் தங்களுடைய சாட்டையால, உமரே நீ லாயிக்கா, நீ தகுதியா, உனக்கு இது சரி வருமா என்று எத்தனை முறை தங்களை சோதித்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்கு, நம்மளை நாமளே சோதிச்சுக்கணும். பாத்திமா, இந்த ஃபோன் உனக்கு தகுதியா? ஆயிஷா, இந்த ஃபோன் உனக்கு தகுதியா என்று நம் பெயரை நாமே சொல்லிக்கொண்டு நம்மை நாமே சுய சோதனை, சுய பரிசோதனை செய்து கொண்டால் மட்டும்தான் எவ்வளவு நவீனங்கள் உச்சத்தை தொட்டாலும், எவ்வளவு பிற சமுதாயத்தை சேர்ந்த பெண் மக்கள் அந்த லைக்குக்காக தங்களை பல பரிணாமங்கள் அவர்கள் உருவாக்கி கொண்டாலும் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த எல்லைக்குள் கண்டிப்பாக வரமாட்டாள். சுய கேள்வி என்றைக்கு நமக்கு மத்தியில் எழுப்பவில்லையோ, என்றைக்கு நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளவில்லையோ, அன்றைக்கு வரைக்கும் இந்த லைக்குக்காக வாழக்கூடிய கூட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? கொரோனாவை பார்த்து இந்த உலகமே பயந்தது. இன்னைக்கு அந்த கொரோனாவே இல்லை. ஆனால் அந்த கொரோனாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அந்த நோயினுடைய காலகட்டத்தில். இன்னைக்கு அந்த கொரோனா விட ரொம்ப மோசமாக இருக்குது இந்த லைக்குடைய வியாதி. ரொம்ப படும் மோசமாக இருக்குது. கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கை. ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடியவங்க, யூடியூப்ல இப்போ யூஸ் பண்ணக்கூடியவங்க, சேனல் நடத்தக்கூடியவங்க, அத்தனை பேர் நீங்கள் கேட்டு பாருங்களேன். பிற சமுதாயத்தை சேர்ந்த பெண் மக்கள் ரீல்ஸ் போடுறாங்களே இல்லையோ, அல்லது வீடியோ பண்ணுறாங்களே இல்லையோ, நம்ம ஜனத்தை சேர்ந்த மக்கள் தெளிவாக சிறப்பாக பிஸ்மில்லான்னு வந்துடுறாங்க. தூங்கியும் தூங்காமல் காலையில் எந்திரிக்காமல் முதல் வீடியோவாக போட்டு அதில் எத்தனை லைக்ஸ் வருது, அதில் எத்தனை கமெண்ட் வருது, எவ்வளோ நம்மளை விமர்சிச்சிருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம குரோத் சேனல் வளர்ந்துருக்கு, நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு பெண்மணி, நான் இன்னைக்கு எவ்வளோ தொழுதேன், எவ்வளோ அமல் செஞ்சேன், எவ்வளோ திக்ரு செஞ்சேன், என்னால் முடிஞ்ச தாவா நான் எவ்வளோ செஞ்சேன், என் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ நுஸ்ரத்தாக இருந்தேன் என்றெல்லாம் தனக்குள் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை எல்லாம் புதைத்து விட்டு இப்படி அர்த்தமற்ற கேள்விகள் இன்றைக்கு ஒவ்வொரு பெண் மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு தாயும் கர்ப்ப காலத்தில் எதை கையில் எடுக்கிறார்களோ அதுதான் அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அழகாக பிரதிபலிக்கும் என்பது ஹஜ்ரத் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வலைதளங்களில் மலேசியாவில் சேர்ந்த ஒரு பெண்மணி
அந்த பெண்மணி பேரை நம்ம சொல்ல தேவையில்லை, இஸ்லாமிய பெண்மணி தான். அந்த அம்மா காலங்காத்தால் ஒரு வீடியோ போடுது, ஹாய், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் என் சொந்த விஷயத்திற்காக இந்த வீடியோ பண்ணுறேன். என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, என்னை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. இது என்னுடைய முழுக்க என்னுடைய சந்தோஷம். நான் சினிமா பாடல்களோடு பின்னணியில் பாடுவதும், அதற்கு ஆடுவதும், அதற்கு உடல் பாவனைகளை நான் அசைப்பது என்னுடைய சுய விருப்பம், இது என்னுடைய இஷ்டம். இதில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அதுவும் மலேசியாவிலிருந்து. இப்போ நாம் என்ன கவனிக்கணும்னா, அந்த அம்மா சொல்லும்போது ஹிஜாபோடு இருக்கிறாங்க, நல்ல ஒரு கோலத்தில் இருக்கிறாங்க. அந்த அழகான குரலில் குர்ஆன் ஆயத்தை ஓதலாம், நபிமொழிகளை சொல்லலாம், வரலாறுகளை சொல்லலாம், எத்தனை நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். இது எதையுமே சொல்லாமல் அந்த அம்மா இன்னைக்கு உலக வாழ்க்கையில் தீனுக்காக வாழ வேண்டியவர்கள் நிஜ வாழ்க்கையில் லைக்குக்காக வாழக்கூடிய பைத்தியங்களாக இன்றைக்கு நாம் அவர்களை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்தியங்கள் பல வகைன்னாங்க. அதில் இந்த உலகத்தில் ஒரு வகை பைத்தியம் என்னென்னா, லைக்குக்காக வாழ வேண்டிய பைத்தியங்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆண்களுக்கு நபிகள் நாயகம் எடுத்துக்காட்டு என்றால் பெண்மணிகளுக்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 33 ஆண்டு காலம்தான். குறைந்த ஆண்டு காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களை போன்று இந்த உலகத்தில் ஒரு பெண் கண்டிப்பாக வாழவே முடியாது. திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. முதல் நாள் இரவில் அவருடைய வரலாற்றில் வரக்கூடிய சில சரிதங்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஜிதாவிலே தொழக்கூடிய இடத்திலே தொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த இரவிலிருந்து என் வாழ்க்கை தொடங்க இருக்கிறது. என் கணவருக்கு நான் எப்படி கட்டுப்படுவேன்? எனக்கு பயமாக இருக்கிறது. என் கணவனுடைய வாழ்க்கையில் நான் அவர் மனம் சுளிக்கும் அளவோ அல்லது அவருடைய மனம் புண்படும் அளவோ நான் நடந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஹிதாயத்தை கொடு. அவரோடு நல்ல முறையிலே அந்யோன்யமாக நல்ல இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த பக்குவ ஆற்றல் எனக்கு கொடு என்று ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் திருமணம் ஆனால் முதல் இரவில் உலகமே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய கனவு துளி கூட இல்லாமல் தன் கணவனிடத்தில் நான் எப்படி இருப்பேன் என்று நினைத்தார்களே, அதுதான் உண்மையான தீனுக்காக வாழ்ந்த பெண்மணி. இந்த உலகத்தில் எல்லாமே தீனுக்காக வேண்டித்தாங்க. நம்ம குடிக்கிற தண்ணி அது முறையாக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது போல சுன்னத்தின் அடிப்படையில் குடித்தா அதுவும் தீனுக்காக நம்ம சாப்பிடக்கூடியது தான். எந்த செயலும், எல்லா நல்ல காரியம் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று குல்லு மஅரூஃபின் ஸதகத்தும், ஒவ்வொரு நற்காரியமும் தர்மம் என்றார்கள் கண்மணி நாயகம். நீங்க நல்ல விஷயங்களை நீங்களும் செய்து அது பிறருக்கும் எடுத்து காட்டுகின்ற பொழுது அந்த நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு போய் அழகான முறையில் சேர்த்து விடும். இந்த இவ்வளோ பெரிய இந்த பாரத இந்தியாவில் இந்த ஈமான் எப்படி பரவுச்சு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? இன்னைக்கு தப்லீக் ஜமாத் இருக்கு, ஆலிம்கள் உலமாக்கள் இருக்கிறாங்க, தரிகா இருக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு வீட்லேயே சொன்னாங்களா ஈமானை ஏற்றுக்கோன்னு? கிடையாது. அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய சஹாபாக்கள் வியாபாரத்துக்காக வந்தவர்கள் இந்த இந்திய மண்ணிலே பிற சமுதாய மக்களிடத்திலே பழகக்கூடிய அந்த விதத்தை நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுக்கு பிடித்து போனதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு குஃபார் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு வாழ வைத்ததனுடைய பின்னணி நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தீனு தான் முக்கியம் என்று தீனுக்காக நின்றார்கள். இன்னைக்கு எப்படிங்க இருக்கு சூழ்நிலை? படும் மோசமாக இருக்கு. அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள் பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது இதே 1000 வருடத்திற்கு முன்னால் 1400 வருடத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஹஜ்ரத் அலி அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலியே போவது உன் மனைவி போன்று தெரிகிறது. அலி சொன்னார்கள், சேச்சா இல்லை யார் ரசூலுல்லாஹ், என் மனைவி பற்றி எதுவும் தெரியாதா? அது எங்கள் மனைவி மாதிரி இல்லை அலி, உன் மனைவி தான் எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திரிச்சு போய் நான் பார்த்துட்டு வரேன்னு போனாங்க. முன்னாடி போன அலி ரலியல்லாஹு அவங்க வெளியே வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே போனால் யார் இருப்பா? மனைவி தானே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உள்ளே போன அலி வெளியே வராதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்பட்டு பின்னாலே அவங்களும் போனாங்க. போய் கதவை தட்டுறாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, நானும் உங்களுடைய மருமகனாரும் தான் இருக்கிறோம், யார் ரசூலுல்லாஹ் தாராளமாக உள்ளே வாருங்கள்.
உள்ள வந்தவுடனே கேட்ட முதல் செய்தி, அந்த வயதான மூதாட்டி, எங்கம்மா எப்பா அலி தேடிட்டு வந்து எங்க அந்த அம்மா? இப்போ அலியும் ஃபாத்திமாவும் சொன்னாங்க, அப்படி யாரும் இங்கே வரல யார சொல்லலாம். எப்போ நீ தானே பார்த்த? ஆமாம் பார்த்தேன். வந்தது மூதாட்டி இல்லை யார சொல்லலாம், உங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா நாயகி. மகளிடத்தில் கேட்டார்கள், ஏம்மா இந்த கோலம்? மகள் ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், நான் இந்த உலகத்தில் என்னுடைய கருப்பையோ என்னுடைய இளமையோ என் உடல் பாவத்தையோ இந்த உலகத்தில் என் தந்தைக்கு முன்னாலும் சரி என் கணவனுக்கு முன்னாலும் சரி இவர்தான் என் மனைவி, இவர்தான் என் மகள் என்று நான் காமித்துக் கொள்ள கூட விரும்பவில்லை. வேற ஆண்களுக்கு இல்லை, வேற ஆண்கள் பார்ப்பதற்காக அன்னை ஃபாத்திமா அப்படி சொல்லவில்லை. என் தந்தை கூட என்னை கண்டுபிடிக்க கூடாது, என் கணவர் என்னை கண்டுபிடிக்க கூடாது. இருந்தாலும் என் தந்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இவர் கண்டுபிடிக்கல. நாம கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு பட்டன் போன் இல்லாத காலத்துல எந்த நவீனமே இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை, ஒரு காஞ்ச ரொட்டி, ஒரு மண்பானையில தண்ணி, குறுகிய வாழ்க்கை, சொற்ப வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தக்குவா! இன்னைக்கு நாம வாழ்ற இந்த சொகுசு வாழ்க்கை, இதே வாழ்க்கை அன்னைக்கு அன்னை ஃபாத்திமா நாய்க்கு இருந்திருந்தா காலமெல்லாம் சஜிதால விழுந்திருப்பாங்க. விழக்கூடியவங்க தான் அவங்க. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். மதர்சால ஓதக்கூடிய நமக்கு, அல்லது வீட்டில் தாய் தகப்பனுடைய பராமரிப்பிடக்கூடிய நமக்கு, நாம் வயதுக்கு வந்து விட்டோம் என்று தெரிந்து விட்டால் நம் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலில் நமக்கு ஒரு ஹிஜாபை வாங்கி தருகிறார்கள், புர்கா. நம்முடைய பாதங்களோ நம்முடைய கரங்களோ நம் உடல் சார்ந்த எந்த ரோமங்களோ எந்த மேனியோ வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது. இது இஸ்லாம் ஷரியத், இப்படித்தான் என்று பெற்றோர்கள் நம்மளை அழகான முறையில் வழி நடத்துகிறார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் 4 சுவத்துக்குள் அல்லாஹ் பார்க்கின்ற பயமெல்லாம் போய்விட்டு தீனுக்காக வாழ வேண்டிய நாம் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில், ஏதோ ஒரு இன்ஸ்டால எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தன் நம்மளை கிளிக் பண்ணிட்டான், நம்மளை லைக் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக வேண்டி காலங்காலமாக சுமந்துட்டு வந்த பாரம்பரியத்தை விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை வந்திருக்கக்கூடிய தோழிமார்கள், சகோதரிகள் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த மார்க்கம் என்னுடையது, இது எனக்கான மார்க்கம், இங்கே நான் சொல்வதுதான், இது என்னுடைய ஷரியத், நான் எதை சொல்கிறேனோ அதை அப்படியே செய்வதுதான் முஸ்லிம்களாகிய உங்கள் மீது கடமை என்பதை அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். அன்பார்ந்த சகோதரிகளே, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய, அதாவது கணவனுடைய துணை இல்லாமல், கணவனுடைய எந்த விதமான அணுகுமுறை இல்லாமல், கணவனே இல்லை உலகத்தில் யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைக்குமா? யாருக்காவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? எந்த அற்புதமும், எல்லா கருவிகளும் தோற்று போகும், அல்லாஹ்வுடைய அற்புதமே அங்கு ஜெயித்தது. ஜிப்ரைல் வந்தார்கள், ஊதினார்கள். கன்னி பெண்ணாக இருந்த மரியம் அலி அவர்கள் கன்சீவாக மாறுகிறார்கள், கர்ப்பமுட்டுகிறார்கள், ஒரு அற்புத குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அன்றைக்கு அவர்கள் பெற்றெடுத்த அந்த சாதனை, அன்றைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவனுடைய துணை இல்லாமல் பெற்றெடுத்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த சூழ்நிலை இன்றைக்கு உள்ள பெண்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள். சொல்வார்கள், ஒரு பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு தான் தெரியும், பெண்ணுடைய மனசு பெண்ணு தான் அறிஞ்சிப்பா. அந்த அடிப்படையில் ஒரு பெண்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் துணை இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றெடுப்பது சாதாரண விஷயமா? எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு வேதனைகள், அது அத்தனையும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்து அன்றைக்கு அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாத்திரம் இன்னைக்கு நாம கையில வச்சுக்கிற முசீபத்து இருந்திருந்தால், இதே மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட நாம பயன்படுத்துகிற ஆப்பிளோ ஐஃபோனோ இல்லை சாம்சங் எந்த மொபைலோ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டிருப்பாங்க. இது வேணாம், இதுல போய் என்னுடைய சாதனையோ அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்தையோ ஊர் உலகத்துக்கு காமிச்சு ஊர் உலகமே என்ன திரும்பி பார்க்கிற அந்த கேவல பார்வை, அந்த கேவல பரிந்துரைகள், அந்த கேவல விமர்சனங்கள் எனக்கு தேவையில்லை. ஆனா நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் கடனை உடனே வாங்கியாவது அடுத்த மொபைலில் நமக்கு ஏற்பட்ட அந்த அற்புதத்தை ஒரு வீடியோ காணொலியாக பண்ணி அதை ஊர் உலகம் பார்க்குற மாதிரி, பாருங்க எனக்கு கணவன் துணை இல்லாமலே என் கடவுள் எனக்கு குழந்தையை தந்தான் என்று நம்மில் எத்தனையோ பெண்கள் கேவலம் லைக்குக்காக அந்த செயலை செய்திருப்போம். வரலாறு சாதாரணமானதல்ல.
ஒவ்வொரு வரலாறிலும் ஒவ்வொரு அற்புதமான படிப்பினை அல்லாஹு தாலா ஒளித்து வைத்திருக்கிறார். நவீனங்கள் காலங்கள் வேகமாக ஓட ஓட இன்றைக்கு நாம் அதற்கு பின்னால் வேகமாக செல்கிறோம். ஆனால் வரலாறுகளை விட்டுவிட்டு, குர்ஆனை விட்டுவிட்டு, ஹதீஸை விட்டுவிட்டு நவீனங்களை மாத்திரமே பின்தொடர்வதினால் நாம் நினைத்து கொண்டோம் ஈமானில் தான் இருக்கிறோம். இல்லை, தீனுக்கு தான் இருக்கிறோம். இல்லை, லைக்குக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பெண் சமுதாயம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கான ஆரம்ப கால மரியாதை கண்ணியம் என்ன தெரியுமா? பெண் என்று சொன்னாலே அவனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னாலே கொல்லையில குளிய தோண்டுடா என்று சொல்லுவான். பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைப்பதற்கு அன்றைக்கு கல்லஞ்சம் படைத்தவர்கள் தான் அத்துணை காட்டரபிகளும். அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாத்து, உங்களுக்கான சுயமரியாதையை வாங்கி கொடுத்து, உங்களுக்கான சம உரிமையை வாங்கி கொடுத்து, பெண் என்றால் அவளும் ஒரு படைப்பு தான், அவளுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவளுக்கும் இந்த ஷரியத்தில் உரிமைகள் இருக்கு என்று சொல்லி பெருமானார் இன்றைக்கு 1500 ஆண்டு காலம் கடந்தும் பெண்ணினத்திற்கு அற்புத ஒரு மரியாதையை சேர்த்திருக்கிறார்கள் சொன்னால், இந்த மரியாதையை செல்போன் பயன்படுத்துகிற, செல்போனில் லைக்குக்காக நாயா பேயா அலைகிற பெண்மணிகள் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, நிறமாத கர்ப்பிணி. வியாபாரத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, குழந்தை பிறந்தால் தகவல் சொல்லி அனுப்பு. ஏன்னா பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே குழி தோண்டி புதைச்சிரு. அன்னைக்கு அதுதான் மரபு. உண்மையிலே பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. ஆனால் அந்த அம்மா கணவனுக்கு சொல்லலை, அதை மறைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், நான் வியாபாரத்துக்கு செல்கிறேன், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்தால் வருத்தம், அது பிறந்து விட்டால் நான் அதை புதைத்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று நபிகளிடத்திலே சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த சஹாபிக்காக துஆ செய்தார்கள். காலங்கள் கடந்தது. தன் மனைவி தன் கணவனிடத்தில் மறைத்த அந்த உண்மை ரகசியம் ஒரு காலம் வெளியே வந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அழகான பெண் குழந்தை இந்த சஹாபியோடு ஒட்டி விளையாடி கொண்டிருந்த, பார்த்து கொண்டிருந்த சஹாபி ஒரு முறை அந்த குழந்தை தவறி கீழே விழுந்தவுடன் பரிதவித்து போய், மனம் துடித்து போய், அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு என்று விசாரிக்கின்ற பொழுது மனைவி சொன்னால், யாரோ ஒருவர் பெற்றெடுத்த குழந்தைக்கு ஏன் இவ்வளவு கரிசனை, ஏன் இவ்வளவு பாசம், அப்படி என்ன அந்த குழந்தை தந்து விட்டது, அந்த குழந்தையின் மீது நான் அன்பு வைத்து விட்டேன் என்றார் அந்த சஹாபி. மனைவி சொன்னார்கள், இப்பொழுது சொல்லுகிறேன், நான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தை தான் இந்த பெண் குழந்தை, நீங்கள் வியாபாரத்துக்கு சென்று இருந்த பொழுது உங்களிடத்தில் நான் மறைத்து விட்டேன் என்றார்கள் அந்த சஹாபி பெண்மணி. அந்த நேரத்திலே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதே பாசத்தை ஒரு பக்கம் குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த பெண்மணியை, அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உயிரோடு புதைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பெண் குழந்தையை நான் உயிரோடு இப்போதுதான் புதைத்து விட்டு வந்திருக்கிறேன். யார் தடுக்க முடியும்? யார் அவரை தடுத்து நிப்பாட்ட முடியும்? ஷரியத்து முழுமை பெறாத காலம், வஹி முழுமை பெறாத காலம், மடமை நிறைந்திருந்த காலம். இப்படியெல்லாம் பெண்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் சல்லி சல்லியாக அதை செதுக்கி, இஸ்லாம் என்றால் ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள் பெண்களுக்கு ஒரு தனி அரண்மனை என்று பெருமானார் நிரூபித்தார்களே, அந்த அரண்மனையில் உங்களை அல்லாஹும் ரசூலும் வைத்து அலங்கரித்து அழகு பார்க்கிறான். பெண்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு 40,000 ஃபோனை வாங்கிட்டு, ஒரு 30,000 ஃபோனை வாங்கிட்டு, அது மலையில் நனைஞ்சாலும் வேலை செய்யாது, அது தவறி கீழே உந்தாலும் டிஸ்பிளே போயிடும், அதுக்கு 1008 காரணம் கட்டுவான் கடைக்காரன், அப்படி இப்படின்னுவான், வெளிநாட்டிலேருந்து வரணும் டிஸ்பிளே, இங்கேருந்து வரணும் டிஸ்பிளேன்னுவான், அதுங்க கடனை உடனே வாங்கி, எல்லாம் எதற்காக? அந்த ஃபேஸ்புக்கில், அந்த சமூக வலைதளங்களில் யாரோ முகவரி தெரியாத ஒருவர் என்னை விமர்சிக்க வேண்டும், என்னை பிரியப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு அற்ப லைக்குக்காக, ஈமானுக்காக வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு லைக்குக்காக வாழ்வதற்கு துணிந்து விட்டது. யூடியூப்பில் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், நான் கடந்த மாதமே அதை ஞாபகப்படுத்தியிருப்பேன் போன பயான்லேயே. அவனுக்கு பேர் இர்ஃபான் சொல்லி, யூடியூபர் இர்ஃபான் வாங்க. இன்றைக்கி அவன் எத்தனை கிலோ இருக்கிறான்னு தெரியல, எடை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஊர் உலகமெல்லாம் போய் எல்லா ஹராமையும் தின்னக்கூடியவன், செத்ததெல்லாம் தின்னக்கூடியவன், மார்க்கத்தில் ஹராம் சொன்னதெல்லாம் தின்னக்கூடியவன்,
அவனுடைய வேலையை காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் போய் ஒவ்வொரு உணவை தின்னு அதை மக்களுக்கு விளக்கப்படுத்துறது. இப்படி தின்னு உடம்பை பெருக்க செஞ்சு ஒரு பக்கம் அவன் அழிவில் போயிட்டுருக்கிறான், மறுபக்கம் அவனை நம்பி வந்த மனைவி அவளோடு சேர்ந்து அழிவில் போய் கொண்டிருக்கிறான். இதில் கடந்த வருஷம் அவங்க உம்ராக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ஃபேமிலியோடு. இது என்ன ஒரு கேள்வின்னா, அவங்களுக்கு உம்ராக்கு அனுப்பி வச்சாங்கல்ல வழிகாட்டி, அந்த அஜத்தை கூட்டு போய் கேட்கணும் என்ன மாதிரி நசியத் பண்ணீங்க அவங்களுக்கு அப்படின்னு. ஒரு ஆலிம் ஷா அப்படி விட்டுற மாட்டார். இவங்களா தனியாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உம்ராவுக்கெல்லாம் போய் காபத்துல்லா தவாஃப் செஞ்சு எல்லா அமலும் செஞ்சு, நான் கூட ஒரு கமெண்ட் போட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த பயணத்துலேருந்து நல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டும். ஆனால் போயிட்டு வந்தது பிறகு தான் ஷைத்தான் பன்மடங்கு ஏறி தலைவிரிச்சி ஆடுறான். தன்னுடைய மனைவி, சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது, தன்னுடைய மனைவி அறையில் ஆடை மாற்றும் அந்த நிகழ்வை, சொந்த மனைவி ஆடை மாற்றக்கூடிய அந்த காட்சியை படம் பிடிச்சு யூடியூப்ல போட்ட ஷைத்தான். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலம் இருக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வந்து. தன் சொந்த மனைவி தன்னுடைய குழந்தை என்ன குழந்தை என்பதை வெளிநாட்டுக்கு சென்று நவீனத்தினுடைய உதவியை கொண்டு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற ஒரு தெரிந்து கொள்வதற்காக அளவை எல்லை கடந்து போன ஒரு வரம்பு மீறக்கூடியவன் தான் இந்த இர்ஃபான். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும் சரி அல்லது இவனை நம்பி வந்த பெண்ணும் சரி முழுக்க முழுக்க இந்த நவீனத்தில் மூழ்கி போய் லைக், தூங்கினாலும் லைக், படுத்தாலும் லைக், சுயத்தவில போய் உட்கார்ந்தாலும் லைக், எல்லா நிலைகளிலும். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அந்த ஜோடிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கும் நம்முடைய காலத்திற்கும் என்ன வித்தியாசம் பெருசா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உயிரோட பிதைச்சாங்க, இன்னைக்கு உயிரோட வளர்த்து அதை நாசமாக்கி அதை குட்டிச்சோராக்கி அதை கடைசியில் நரகவாதியா ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இன்னைக்கு பெற்றோர்களே உருவாக்கி தர்றாங்க வீடுகளில். தான் எந்த தவறு செய்கிறோமோ அதே தவறைய தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி பெண்கள் வந்த பாதையை ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தி அழகுபடுத்தி பெண்களுக்கு தனி அந்தஸ்து என்று சொன்னபோது, உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு கூட தகுதி இல்லை என்று ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் முடிவு செய்ததை அது அப்படியே மாற்றி, இந்த உலகம் பெண்ணை கொண்டுதான் உலகமே விருத்தி அடைந்தது என்ற ஒரு அற்புத தத்துவத்தை மடமையில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் பெருமானார் தெளிவுபடுத்தினார் என்று சொன்னால், அப்படி தெளிவு பெற்ற உம்மத்தில் இன்றைக்கு நாம் தீனுக்காக வாழ வேண்டிய நாம் லைக்குக்காக வாழ்வதில் எந்த விதத்தில் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், குல்லுக்கும் ராயின். உங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக. ஒரு மொபைல் போனை வச்சிருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. எந்த மொபைலை நாம் எத்தனை ஆண்டு காலம் பயன்படுத்தினோமோ, எந்த அக்கௌண்ட்ல எந்த ஃபேஸ்புக்கை கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்ல வச்சு பயன்படுத்தினோமோ, எந்த சேனலை நடத்தினோமோ எல்லாத்தையும் அல்லாஹ் ரெக்கார்டு எடுப்பான், எல்லாத்தையும் எடுப்பான். வா இங்க வா, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த நாள், இந்த தேதி, இந்த நொடி, இந்த நிகழ்வு, இத்தனை லைக்குக்காக நீ உன் ஆடை அகற்றினாய், இது உண்மையா? இவன் சொல்லுவாங்க, இல்லையா அல்லாஹ், பொய், நீ பொய் சொல்வன்னு எனக்கு தெரியும், இதோ பார் நீ செய்த எல்லாவற்றையும் நான் படம் போட்டு காமிக்கிறேன். அந்த சகோதரிகளே, தீனுக்காக வாழ வேண்டிய நாம் இப்படி லைக்குக்காக போய் ஒரு கட்டத்திலே தன் மானத்தை இந்த பொதுவெளி உலகத்தில் காமிக்கக்கூடிய துணிச்சல் மிக்க வெட்கக்கேட பெண்கள் இன்றைக்கு உருவாயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு வயதுக்கு வந்த பெண் எப்படி வெட்கப்படுவாளோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு என் பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அவ்வளவு வெட்கப்படுவார்கள். அவ்வளவு வெட்கமுடையவர்கள் நபிகள் நாயகம். ஒரு ஆண் சிங்கம், ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வு இன்றைக்கு பெண்களிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் மொபைல் ஃபோனில் தேவையில்லாதது எல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறோம். மொபைல் எதற்கு? ஒரு அத்தியாவசியம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு நல்ல செய்தி, இல்லை ஏதாவது துக்க செய்தி பரிமாறிக்கத்தான். இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தான் நாம் ஃபோன்லேயே பேசுகிறோம். 5 நிமிஷம் தான் ஃபோனில் பேசுகிற சமாச்சாரம். பாக்கி எல்லா மணி நிமிடங்களும் தேவையில்லாத ரீல்ஸ்லையும் வீண் லைக்குக்காக தேவையில்லாத தொடர்பெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ உருவாயிடுச்சு. இந்த சமூகத்தில் எத்தனையோ கள்ள தொடர்பு,
இந்த லைக்கில் வந்த எத்தனையோ கள்ள தொடர்பு இன்றைக்கு எத்தனையோ பேர்களை வாழ்க்கையை இழக்க வச்சிருக்கு. அன்பார்ந்த தோழிகளே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தங்களுடைய சஹாபி பெண்களையும் தங்களுடைய சஹாக்களையும் இவ்வளவு தெளிவாக அவர்கள் உருவாக்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை தங்களுடைய வீட்டை யாருக்கோ வித்துடுறாங்க, அல்லது அதை என்ன செய்கிறாங்க, நன்கொடை யாருக்காவது கொடுத்துட்றாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒரு ரிவாயத். இதை அவர்களுடைய புதல்வி அஸ்மா அவர்களுடைய சகோதரருடைய கணவர் அவர் என்ன செய்கிறார், அப்துல்லா பின் ஜுபைர் ரதி அவர்கள் ஆயிஷா அம்மா நன்கொடையாக கொடுத்ததோ அல்லது விற்றதோ இந்த இரண்டும் இவருக்கு பிடிக்கலை. இவர் ஆளை விட்டு சொல்லி அனுப்புகிறார், ஆயிஷா அம்மா இதுலேருந்து கண்டிப்பாக மனம் மாறணும், இந்த முடிவு நல்லதல்ல. இதை கேட்ட ஆயிஷா அம்மாவுக்கு கோபம் வந்து போச்சு. நான் கடைசி வரைக்கும் அப்துல்லா பின் ஜுபைரிடம் பேசவே மாட்டேன், அதிலும் சத்தியமாக வல்லாகி நான் அவரிடத்தில் பேசவே மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. பல மாத காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய சகோதரி அஸ்மாவுடைய கணவர் அவரிடத்தில் பேசாமலே இருந்தார்கள். ஒரு சில முக்கிய சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய், நீங்கள் இப்படி நடந்துக்கிறது சரியில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இஸ்லாத்தில் உறவுகளை மதிக்கணும், உறவுகளை முறிச்சிட்டு வாழக்கூடாது, உறவுகளுடைய துவா முக்கியமானது என்றெல்லாம் பல செய்திகளை சொன்னதற்கு பின்னால் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும், நம்மை போன்றல்ல ஆயிஷா அம்மா. ஏறக்குறைய 2.5 லட்சம் ஹதீஸுக்கு மேலே இந்த உம்மத்துக்கு அவர்கள் கற்றுத்தந்தா உஸ்தாபி. ஆயிஷா ரலியல்லாஹு வெறுமனே மனைவி கிடையாது, இந்த உலகத்திற்கு ஒரு அற்புத ஒரு ஆசிரிய பெண்மணி, சிறந்த ஆசிரியர். பெருமானார் சொன்ன ஒவ்வொரு நபிமொழியும் தன் சிந்தனையிலே பதிவு செய்து அதை காலம் கடந்து பல நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு நம் பார்வைகளுக்கு கிதாபுகளிலே வந்திருக்குது என்று சொன்னால் இதனுடைய முதல் பங்களிப்பு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் உண்டு. அவ்வளவு பெரிய உஸ்தாபி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு சில சஹாபாக்கள் என்ன உபதேசம் செய்தார்கள், உறவுகள் முக்கியம், உறவுகள் துவா முக்கியம் என்று சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நான் சொன்னது தவறு என்று சொல்லி அந்த சத்தியத்தை திரும்ப பெற்று யாரிடத்தில் பேச மாட்டேன் என்று சொன்னார்களோ அவரிடத்தில் மீண்டும் பேச துவங்கினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த தோழிமார்களே, சகோதரிகளே, இதுதான் உண்மையாக தீனுக்காக வாழ வேண்டியது. நம் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அது அத்தனை நிலையிலையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான், என் வாழ்க்கை தீனுக்காக வேண்டிதான் என்ற ஒரு குறிக்கோள், ஒரு கொள்கை இன்றைக்கு நம் பெண்களிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நவீனங்களில் உச்சத்தில் இன்றைக்கு லைக்குக்கு இந்த உலகம் வாழ்ந்தாலும் நாம கண்டிப்பாக அதுக்கு அடிமையாக மாட்டோம். இன்றைக்கு இது போல எத்தனையோ பெண் மக்கள் நிகழ்காலத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பீகாரில் உள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன செய்கிறார், அங்கே உள்ள ஒரு பெண் மருத்துவர், அந்த பெண் மருத்துவருக்கு பேர் நுஸ்ரத் பல்கிசா என்னன்னு தெரியல. அந்த அம்மா மருத்துவ சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி வரிசையில் வர்றாங்க, ஹிஜாபோடு வர்றாங்க. லைக்குக்காக வாழ்கிற இந்த கேவலமான உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாலிகான பெண்மணி இருக்கிறாங்க. சுற்றி மீடியா. அந்த முதலமைச்சர் என்ன செய்கிறார், நபி அந்த மருத்துவ சான்றிதழை கொடுக்கும் பொழுது முகத்தில் இருந்த முகத்திரை ஹிஜாபை தன் கைகளால் பிடிச்சி இழுக்கிறது உலகமே பார்க்குது. நம்ம கவனிக்கணும், அந்த அம்மா அந்த இடத்துல பொறுமை காத்தது அல்லாஹ் அவங்களுக்கு தந்த சபுர். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு நவீன உலகத்தில் அந்த அம்மா நினச்சிருந்தா முகத்தை திறந்து போட்டு வந்திருக்கலாம். அந்த அம்மா நினச்சிருந்தா படிப்பு இருக்குது, நல்ல இல்மு இருக்குது, நல்ல ஆற்றல தகுதியை தந்திருக்கிறான், யாரு கேட்க போகிறான்? இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டாங்கன்னா யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மா எப்படி வந்திருக்கலாம்? இல்லை, நான் போகக்கூடிய இடம் எவ்வளோ பெரிய உயர்வாக இருந்தாலும் அதை விட உயர்வு என் தீன், அதை விட உயர்வு என்னுடைய மார்க்கம், அதை விட உயர்வு என்னுடைய இந்த ஹிஜாப். நான் இந்த ஹிஜாபோடு தான் அந்த சான்றிதழை பெறுவேன் என்று உறுதியோடு வந்து நின்றவர்களுக்கு ஷைத்தான் தந்த சோதனை என்ன தெரியுமா? அந்த முதலமைச்சருடைய கரத்தால் இந்த ஹிஜாபை பிடிச்சி இழுத்ததா. இன்றைக்கி அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய செய்திகள். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ சாக்கடைகள் நம்மை நோக்கி திரும்புகின்றது, எத்தனையோ முசீபத்துக்கள் நம்மை நோக்கி பாய்கின்றது. அது அத்தனையிலும் நாம் விழுந்து விடாமல், அது அத்தனையும் நாம் மாட்டிக்கொள்ளாமல் ஒரே கொள்கையோடு குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போன்று, கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை எப்படி ஒரே கோட்டில் வேகமாக செல்லுமோ அதே கோலத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் என்னுடைய பாதை தீன் ஷரியத்,
என்னுடைய பாதை அல்லாஹ் ரசூல் வகுத்து தந்தது. எனக்கு 1000 வசதி இருக்கட்டும், இடத்துல விலை உயர்ந்த 1000 தொலைபேசி இருக்கட்டும், நான் எத்தனையோ அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தீனுக்காக தின்னவாள், நான் லைக்குக்காக வாழ மாட்டேன் என்று ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் சுயமாக சிந்திக்காத வரை இந்த முசீபத்தை விளக்கவே முடியாது. நானும் எத்தனையோ இந்த வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிய பெண்கள் ஆடுற அந்த ஆட்டத்துக்கு நிறைய கமாண்டு போடுவேன். பல விமர்சனங்கள், பல பல வார்த்தைகள். நீ யாரா, உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்கறது ஒரு இஸ்லாமிய பெண். இஸ்லாமிய பெண் கேட்கிறார். அன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்களுக்கும் இன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்களுக்கும் ஏணி வச்சாலும் கேட்டார். அன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்கள் குரானை ஓதினார்கள், இன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்களும் குரானை ஓதுகிறார்கள். அன்னைக்கு ஓதுனவங்க அல்லாஹ்கிட்ட லைக் வாங்க ஓதுனாங்க. இன்னைக்கு உள்ள பெண்கள் உலக மக்கள்கிட்ட லைக் வாங்குறதுக்காண்டி குரான் ஆயத்தை ஓதுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்களிடத்துல தீனுக்காக அவர்கள் தங்களுடைய தலைகளில முக்காடுகளை போட்டார்கள். தீன் சொல்லிவிட்டது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்குவதற்கு முன்னால் இந்த பெண்களை நான் பார்க்கிறேன், இவர்கள் தலையில துணி இல்லாமல் நடந்து சென்றார்கள். அல்லாஹுடைய ஆயத்து இறங்கியது, நபிமார்களுடைய மனைவிமார்களே, முந்தைய காலத்தில் நீங்கள் அறியாமையில் சுற்றி திரிந்ததை போன்று தெரியாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியதற்கு பின்னால் இந்த பெண்களை மறுநாள் காலையில் பார்க்கிறேன், எல்லோரும் தலையில் கருநிறம் கொண்ட ஒரு ஆடை, தங்களுடைய ஆடை அழகான முறையில் அவர்கள் சுற்றி கொண்டு ஒரு ஹிஜாபோடு அன்றைக்கே புறப்பட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் தீனுக்காக வாழ்ந்த அடையாளம். அந்த ஆடை நீங்கள் கவனித்தால் இன்றைக்கு நாம் உடுத்தக்கூடிய ஆடைக்கு நிகராக கூட இருக்காது. ஒரு போர்வை மாதிரி தான், எடுத்து அப்படியே போத்திக்க வேண்டியதான். இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கண்ணியமான ஆடையை தந்திருக்கிறான். அதுலேயும் அந்த புர்காக்களில் எத்தனை நவீனங்கள், எத்தனை ஃபேஷன்கள். ஒரு காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் கருப்பு நிற புர்கா தான் அணிஞ்சாங்க. இன்னைக்கு நிறங்கள் மாறப்பட்டதற்கு பின்னால் இன்னைக்கு பெண்களுடைய ஈமானும் கொஞ்சம் சிதைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. முடிந்தவரை கருப்பு நிறத்தில் உள்ள புர்காக்களை அதிகமாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. நிறங்கள் மாறுகிற பொழுது எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறும், செயல்கள் மாறினால் நம் தரஜாவே அல்லாஹு தாலா மாற்றி விடுவான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழிகளே, அன்றைக்குள்ள இஸ்லாமிய பெண்கள் இந்த தீனுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் முதல் சஃபிலே துணிந்து நின்றார்கள். எத்தனை பெண்மணிகள் இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில், அந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணிட்டு தான் அடுத்து சமையலுக்கே போகிறாங்க. அல்லது ஒரு முக்கியமான வேலை வீட்டில் இருந்தாலும் அதை ஓரம் கட்டிட்டு வீடியோ பண்ணுற டைம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேவலம் அற்ப லைக்குக்காக. இங்கே வெளியே கணவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கல, பிள்ளைகளை தயார் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை, குடும்ப வேலைகள் அப்படியே கிடக்குது, உன் மீது விதிக்கப்பட்ட கடமைகள் அம்போன்னு கிடக்குது. எதையுமே பொருட்படுத்திக்காம லைக்கின் மோகம் ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹ் ரசூலையும் மறக்கடிக்க விட்டது. பெருமானார் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்கள் பொறுப்பில் நீங்கள் நீதமாக நேர்மையாக நடங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தோழிமார்களே, மறுமை நாளில் ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, ஒரு பெண் கூட்டமே என்ன செய்யுமா, நரகத்தில் விழுந்துடும். ஒரே ஒரு பெண்ணு மட்டும் சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் கம்பீரமாக நடந்து வருவாங்க. அந்த பெண் சொல்லிக்கொண்டே வருவாங்க, நான் சரியான முறையில் தொழுதுட்டேன், நான் சரியான முறையில் நோன்பு நோட்டுட்டேன், நான் எல்லா கடமைகளும் நிறைவேற்றிட்டேன். அப்படி பெருந்தன்மையாக அவங்க சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தில் கம்பீரமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி, அந்த அம்மா திடீர்னு ஒரு இடத்துல வலிக்கி விடுவாங்களாம். அப்படி அவங்க வலிக்கி விழுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், எல்லா நிலைகளிலும் நீ சரியாக இருந்தாய், ஆனால் உனக்கு நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அமல்கள் விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டாய். இன்னைக்கு நம்மள எத்தனை பெண்கள் இந்த லைக்குக்காக ஃபர்ல தள்ளி போடுறாங்க, லைக்குக்காக குரான் திலாவத்தை தள்ளி போகிற. மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் இஸ்லாமிய பெண் மக்கள் தாய்மார்கள், தினம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஐன் ஓதுறோம், ஒரு ஜுசு ஓதுறோன்னு சொல்லுங்கள். அல்லது அட்லீஸ்ட் தினம் எங்கள் வீட்டில் காலையில் ஃபஜர் தொழுத பிற்பாடு நாங்கள் தினம் யாசின் ஓதுறோம், தினம் வாக்கியா ஓதுறோம். இன்றைய பெண்களை சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தினம் 6:30 மணிக்கு ஆன் பண்ணுற டிவி 11 மணி வரைக்கும் ஓடுது, ஒவ்வொரு சீரியலாக ஓடுது, ஒவ்வொரு படமாக ஓடுது,
ஒவ்வொரு தேவையில்லாத காட்சிகளாக இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஓடுது. சொல்லக்கூடிய பெண்கள் தான் இன்றைக்கி சமூகத்தில். இதெல்லாம் என்னைக்கு மாற்றுறது, எப்போ மாற்றுறது? நம்மள ஒவ்வொருவரும் இந்த தீனுடைய தாவா பணி, இந்த கவலை, இது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஒரு வேட்கை, வருங்காலத்தில் இது போன்ற தவறுகளில் நம் வீட்டு பெண்கள், ஏன் நாம் பெற்றெடுக்கக்கூடிய நம் சமூகம், நம் சந்ததிகளே மூழ்கி போயிடக்கூடாது. 2025 இந்த நிலைமை இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போங்க, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போங்க, 2040 மொபைல் இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னுவான். மொபைல் எனக்கு வாங்கி தரலன்னா உனக்கு எனக்கும் அப்பா அம்மான்ற உறவே இல்லைன்னுவான். என் அக்கௌண்ட்டை நீ முடக்க பார்த்தீங்கன்னா உன் தலையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லுவான். நடக்கும். அதனுடைய வெறி, அதனுடைய ஆதிக்கம் எல்லாம் வருங்காலத்தில் அதிகரிக்கும். இன்றைய பெண்கள் அதை கட்டுப்பாட்டில், ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வராவிட்டால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இதனால் நிறைய பாதிப்புக்கு ஆளாக்கப்படுவார்கள். எங்கள் இன்றைக்கி வீட்டில் குழந்தைகள்லாம் ரொம்ப பைத்தியம் ஆகிட்டாங்க. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை சாப்பிடும்போது மொபைல் தரலன்னு சொல்கிறதுக்காக வேண்டி அரை மணி நேரம் அந்த தாயார் போராடுறாங்க அந்த அம்மா அந்த குழந்தைய சாப்பிட வைக்க. நம்மளெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி சாப்பிட வச்சாங்க? நிலாவை காமிச்சு, பல நல்ல கதைகளை சொல்லி, சொந்த வரலாறுகளை சொல்லி நம்மளை சாப்பிட வச்சாங்க. இன்றைக்கி அந்த மொபைல் ஃபோனில் எவ்வளவு டேட்டா வேஸ்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 300 ரூபான்னு போடுங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? பொம்பளை பிள்ளை தான். அந்த காசை எடுத்து வச்சா பிற்காலத்தில் அந்த அம்மாவுக்கு தேவைப்படாதா? இதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. நவீன உலகில் லைக்கில் மூழ்கி போன இந்த சமூகம் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்திலும் பொடுபோக்காக, அசட்டையாகத்தான் செயல்படுகிறார்கள். ஏன்னா ஒரு காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் எப்படிப்பட்ட புத்திசாலிகளாக இருந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய அதிபுத்திசாலிகளாக, மேதாவிகளாக விளங்கினாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட காலத்தில் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம பிரட்டி பார்த்தா ரொம்ப பேராச்சரியமாக இருக்கும். மன்னன் ஹாரூன் ரஷீத் அவருடைய மகனார், அவருடைய மகனார் மாமூன் ரஷீத் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது பல பெண்மணிகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிற பெண்மணி. அந்த பெண்மணிகள்கிட்ட ஒரு பெண்மணிகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறார் அந்த அரசர். 7 கேள்வி. அந்த 7 கேள்விக்கு யார் பதில் சொல்ல தயார்? முதல் கேள்வி கேட்டார்கள், ஒரு நிமிடத்தினுடைய இன்பம் என்ன என்பதை எனக்கு விவரிக்க வேண்டும். 2வது செய்தி, ஒரு நாளுடைய இன்பம் என்ன என்பதை எனக்கு விவரிக்க வேண்டும். 3வது செய்தி, 3 நாளுடைய இன்பம் என்பதை எனக்கு விவரிக்க வேண்டும். 4வது, ஒரு மாதத்தினுடைய இன்பம் என்றால் என்ன, ஒரு வருடத்தினுடைய இன்பம் என்றால் என்ன, ஒரு காலத்தின் இன்பம் என்றால் என்ன, சதா எப்போதுமே இன்பம் என்று சொன்னால் என்ன? இந்த 7 கேள்விக்கும் இன்னைக்கு லைக்குக்காக வேண்டி நாயா பெயா அலையக்கூடிய பெண்கள் பதில் சொல்ல முடியுமா? உலகமே போய் தெரிந்தாலும் அவங்களுக்கு அந்த பதில் கிடைக்காது. அன்றைக்கி எந்த புக்கையும் பெறட்டலை, யாருக்கிட்டையும் போய் மஷூரா கேட்கலை. அதே சபையில் உள்ள பெண் மக்களில் ஒரு பெண்மணி சொன்னார்கள், அரசரே, ஒரு நிமிட இன்பம் உடலும் உடலும் உரசும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பம். அரசரே, ஒரு நாள் இன்பம் என்பது மது அருந்தினால் ஒரு நாள் முழுக்க போதையிலே இருப்பார். அரசரே, 3 நாள் இன்பம் என்பது ஒரு சுவற்றுக்கு சுண்ணாம்பு அடித்ததை போல் 3 நாள் அதை பார்க்க அதை பளிச்சின் பலபலன்னு இருக்கும். அரசரே, ஒரு மாதம் இன்பம் என்பது ஒரு நிக்காஹுடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆசை 6 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்களா இல்லையா? கல்யாணம் ஆனவங்களை பாருங்கள், அந்த புது ஜோடிகளை கணவன் மனைவி பின்னாடி, மனைவி கணவன் பின்னாடி, ஒரு 6 வருஷம் கழிச்சு பாருங்கள், இவர் முன்னாடி இவர் பின்னாடி, 2 பேருமே இணைய மாட்டாங்க. அடுத்து அந்த பெண்மணி சொன்னார்கள், அரசரே, ஒரு வருடம் இன்பம் என்பது ஒரு குழந்தை பிறந்ததற்கு அர்த்தம் என்று சொன்னார். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா போதும், ஒரு வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைய கொஞ்சிறது என்ன, கொலாயிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, ட்ரெஸ் வாங்கி தரது என்ன, அது இது. அந்த குழந்தை கொஞ்சம் மெலிஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா தாய் தகப்பனே ஒதுக்கிடுவாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கான பாசம். அடுத்து சொன்னார்கள், ஒரு கால இன்பம் என்பது தொலைந்து போன நண்பர்கள் திடீர் கிடைத்து விட்டால் அந்த காலம் முழுக்க அந்த இன்பத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். சதா எப்போதுமே இன்பம் என்ன என்று கேட்ட பொழுது சபையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி சொன்னார்கள், மன்னரே, எப்போதும் அல்லாஹ்வையே நினைத்து கொண்டிருப்பது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. இதில் 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வந்திருக்கக்கூடிய தோழி சகோதரிமார்கள் 24 மணி நேரமும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக நாம் வர வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற வரலாறுகளை உள்வாங்கி, இது போன்ற சம்பவங்களை உள்வாங்கி நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம், ஆசை நம் உள்ளத்தில் பிறந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். இல்லாவிட்டால் நேரம் கடத்துறதுக்கு நானும் பேசியிருப்பேன்,
ஏதோ ஒரு கடமைக்கு பயான் வச்சாங்கன்னு சொல்லி நீங்களும் கேட்டுட்டு எந்திரிச்சிட்டு போக வேண்டியதான். கேட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்றை நம் உள்ளத்தில் நம் ஆழமாக பதிய வைத்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்மால் தீனுக்காக வாழ முடியும். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஃபோனை போட்டு, ஏன் இவ்வளோ பெரிய உயர்ந்த ஃபோன் வச்சுருக்கிற, விலைவாசி உயர்ந்த ஃபோன் வச்சுருக்கிற, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற, ஒரு ஃபேஸ்புக்கில் வர மாட்டேங்கிற, ஒரு லைவில் வர மாட்டேங்கிற, உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது, 21ஆம் நூற்றாண்டில் நீலாம் இருக்கிறதே வேஸ்ட் என்று எத்தனையோ தோழிமார்கள் தன்னுடைய தோழிகளுக்கு ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய பெண்களை ஈமான் விட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய சதி வேலைகளை மாற்று சமுதாயத்து பெண்கள் இல்லை, நம் இஸ்லாம் சமுதாயத்து பெண்களே செய்கிறாங்க. இதெல்லாம் நாம் முறையே எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஹலால் ஹராம், அந்த குழந்தைகளுக்கு ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த பயபக்தியையும் பெற்றோர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் சொல்லி கொடுக்காத வரைக்கும் இந்த பிள்ளைகள் வாழும் காலமெல்லாம் தீனுக்காக வாழ மாட்டார்கள், லைக்குக்காகத்தான் வாழுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நான் பெருமானார் ஹயாத்தாக இருக்கும் பொழுது உம்ராவுக்கு சென்றிருந்தேன். பெருமானாருடைய மௌத்துக்கு பின்னால் நான் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போவதை தவிர்த்து விட்டேன். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில் தான் ஹரம். நினச்சா போகலாம், தவாஃப் செய்யலாம், நினச்சா போனால் ரசூலோட தர்பாரில் ஜியாரத் செய்யலாம். ஆனால் எல்லா வாய்ப்பும் எல்லா சந்தர்ப்பமும் எல்லா வழிகளும் திறந்திருந்தும் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் எப்பொழுது ஹயாத்தாக இல்லையோ அதற்கு பிற்பாடு நான் அவர்கள் அனுமதி இல்லாமல், அவர்கள் இல்லாத இந்த உலகத்தில் நான் தனிமையாக வெளியே போவது என் உடம்பெல்லாம் கூசுது என்று சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் தில்ஷாத்துன்னு. அந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாள் ட்ரிப்பில் ஒரு உம்ராவை நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறாங்க. 1 நாள் பயணம், 1 நாள் உம்ரா பயணம், திரும்ப 3ஆவது நாள் இந்தியா வந்துட்டாங்க. 3 நாளில் தன்னுடைய உம்ரா பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க, மீண்டும் அவங்க நடிக்க போயிட்டாங்க. இதில் அவங்க எங்கே அமல் செஞ்சாங்க, அவங்க அமல் எங்கே ஏற்கப்பட்டுச்சு, நானும் அவங்க வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறேன். இப்படி பிடிச்ச வீடியோ அவங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்து சேர்ற வரைக்கும், நான் இப்போ ஜித்தாவில் இருக்கிறேன், நான் இப்போ வந்து ஹரமில் இருக்கிறேன், நான் இப்போ சஃபா மர்வா எப்படிப்பட்ட இடங்க, அது எப்படிப்பட்ட புண்ணியமான அந்த இடத்துல குர்ஆன் ஆயத்து, திக்ரு, இஸ்திக்ஃபார், கவலை. நான் பார்க்குற அந்த வீடியோவில் மற்ற நாட்டை சேர்ந்த யாருமே கையில் ஃபோனை பிடிக்கல. இந்தியாவை சேர்ந்த பெண்மணி மக்கள் மட்டும்தான் அந்த கையில் மொபைலை பிடிச்சிக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. அங்கே யாரும் மலக்கு இருக்கிறாங்களா, இல்லை வேறு யாராவது அங்கே முக்கியஸ்தர் அல்லாஹ் யாரும் நியமிச்சிருக்கிறானே, வார்த்தை யாருமே பார்க்கறதில்ல. யாருக்கோ சொல்கிற மாதிரி மக்களே மக்களே என்று சொல்லி ஒரு உயர்ந்த இடத்திற்கு போனதற்கு பின்னாலும் கூட காபாவை தூக்கி பின்னாடி வச்சுட்டு மக்களை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க. லைக்கு, இந்த லைக்குக்காக வேண்டி ஒரு அற்புத வாய்ப்பு கிடைச்சோம், ஒரு நியமத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. அந்த அம்மா அந்த வீடியோவில் போடுறாங்க, மக்காவுக்கு போனல எனக்கு மன நிறைவு கிடைச்சிது, உன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வேதனை தான் கிடைச்சிது, உன் வீடியோ பார்த்த எனக்கே இவ்வளோ வேதனைன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எந்த நெல்லை கொண்டு போவோம். இதில் இன்னொரு அம்மா சொல்ல வேண்டிய செய்தி இதெல்லாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹரமுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை முன்னாடி சொல்லி 2026 இவர் தான் வரணும் பேரை மொழிந்து, அதுவும் தூய தமிழில் எல்லா துவாக்களையும் எழுதிக்கிட்டு தெல்ல தெளிவாக ரொம்ப அற்புதமாக அழகான முறையில் துவா செய்கிறாங்க. பிற சமுதாய மக்களுக்கு துவா செய்கிறது தப்பு கிடையாது, யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் போன நோக்கம் என்ன, உங்களுடைய வேலை என்ன? இந்த உம்மத்துக்கு கேட்க வேண்டிய எவ்வளவோ துவாக்கள் இருக்கு, இந்த உம்மத்துக்கு கேட்க வேண்டிய ஆஃபியத்து எவ்வளவோ இருக்கு. இந்த உம்மத்திட்ட ஒற்றுமை இல்லை, அதை கேட்க துப்பு இல்லை. எவ்வளோ ஒரு கட்சி தலைவன் அவன் பேர் அந்த ஹரம்ல, புனித ஹரம்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த உம்மத்திட்ட ஒற்றுமை இருக்கா சொல்லுங்க. நீ நான் எவ்வளவு காலமா போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம், அதை இணைச்சி வைக்கிற ஒரு அற்புத துவா கபூலார் இடத்துல அதுக்கு துவா செய்ய தெரியல. கேவல அற்ப உலக வாழ்க்கைக்காக அல்லது தனக்கு லைக்கு கிடைக்கும் அல்லது தன் கட்சியில் தனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதற்காக வேண்டி இப்படி தீனுக்காக வாழ வேண்டிய பெண்கள் இப்படி அற்ப உலக லைக்குக்காக மாறி போவது என்பது ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது.
எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் தங்களுடைய சஹாபாக்களுக்கும் சரி, சஹாபி பெண்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதே கிடையாது. இப்படி வளர்த்ததும் கிடையாது. கண்ணு தெரியாத குருடருக்கு கூட ரசூலுல்லாஹ் தன் மனைவியை பார்த்துடக்கூடாதுன்னு பத்திரப்படுத்தினார். கண்ணு தெரியாது தான், அவருக்கு தெரியாது தான், உங்களுக்கு தெரியுதுல்ல, உள்ள போங்க. இன்னைக்கு எந்த வீட்டுக்காரர் சொல்கிறார் அந்த மாதிரி? பால்காரன் வந்தால் மனைவி இழிச்சின்னே இருக்கிறான், கணவன் அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏங்க, நான் பால்கார்ட்ட பால் வாங்கும்போது ஒரு வீடியோ, இதை நான் யூடியூப்பில் போடணும். எங்க கேஸ்காரன் வீட்டுக்கு வந்துக்கிறான், அவன் கேஸ் பைப்பு மாட்டும் போது நான் அவன்கிட்ட காசு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ. எல்லாமே நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு பைத்தியங்களாக மாறிட்டாங்க உலகத்தில் பாதி மக்கள். அதுலேயும் ஒரு உருதுகாரி அம்மா போன வாரமெல்லாம் உருதுல வீடியோ போடுறாங்க. ये वीडियो क्या है मालूम? अब मैं आपको अब सुबह से क्या करते कि रात तक वो पूरा ये वीडियो में डालने जाते हैं। इसकी अम्मा है ना, वो मेरी सास, बड़ी सास, उन्हें इंसान ने, उन्हें हैवान ने உருதுல தன்னுடைய குடும்ப ரகசியங்களை, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளும் இன்றைக்கு வீடியோல வந்துருச்சு. இதுக்கு கணவனும் அனுமதி, மனைவியும் அனுமதி, அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அனுமதி. எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? இப்படியே போச்சுன்னா மென்டல் ஆஸ்பத்திரி தான் அதிகமாகும். மென்டல் ஆஸ்பத்திரி அதிகமானால் தான் இது போல் பேஷண்ட்களை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியும். அவ்வளவு பேஷண்ட்டுகள் மனநோயில் பாதிக்கப்பட்டு தூக்கத்தில் கூட எனக்கு இத்தனை லைக் வந்துருச்சு அப்படின்னு புலம்புற பெண்கள் தான் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. அன்பார்ந்த தோழிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரதி என்பதாக அல்லாஹ் பயன்படுத்துவான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை அல்லாஹ் சஹாபிகளுக்கு தந்துட்டான். அந்த பட்டத்தை அவங்க பெற்றுட்டாங்க. இன்னைக்கு நாம் அந்த பட்டத்தை பெற முடியாது. அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் அவன் நம்மை அப்படி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை தான் ஒரு வாய்ப்பு. நான் நேற்று கூட ஒருத்தர் சொன்னேன், நேரம் கிடைச்சா அப்பப்போ உம்ராவுக்கு போயிட்டு வாங்க. அவர் சூழ்நிலையை கவனித்து நம்ம உடம்பு ஒத்துக்காத ஹஸ்ரத், நமக்கு செட் ஆகாத ஹஸ்ரத் அப்படி இப்படின்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த உலகத்தில் தாங்க காபத்துல்லா இருக்குது, கபர்ஸ்தானில் இல்லைன்னு சொன்னேன். இந்த உலகத்தில் தான் இருக்குது காபத்துல்லா, கபர்ஸ்தானில் இல்லை. அதனால் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களே, உங்களுக்கு இந்த உலகம் ஒரு வாய்ப்பு தீனுக்காக வாழ்வதற்கு. நீங்கள் கபர்ஸ்தானுக்கு போனதுக்கு பின்னாடி நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் முற்பட்டால் உங்களால் ஒரு மண்ணை கூட அகற்றிட்டு வெளியே வர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபருக்குள்ள இருக்கிற கபுராளி நினைப்பாராம், இந்த வெளியே நடந்து போறானே, இவன் 2 ரக்காயத்து தொழுது இப்போ எனக்கு துவா செஞ்சா எவ்வளோ நன்மை கிடைக்கும் தெரியுமா? அவன் பாட்டு கம்முன்னு போறான். கபுராளி சொல்லுவார், உலகத்தினுடைய நேரங்கள் எவ்வளோ முக்கியமானது என்பது கபருக்கு போனதுக்கு பின்னாடி தெரியும். இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது ஃபாத்திமா நாயகம் அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க போகும்போது என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுறீங்க? மெஹராஜுக்கு போயிருந்த பொழுது அல்லாஹு தஆலா பெண்களுக்கு பல வகையான தண்டனையை தந்தது நான் என் கண்கூடால பார்த்தேன். அதில் நரகத்தில் சில பெண்கள் கூந்தலுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான், உதடுகளுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான், முகத்திற்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான், உடல் அந்த பாவனைக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான். பெண்களுடைய கால்கள், பெண்களுடைய கரங்கள், பெண்களுடைய உடலில் உள்ள அங்கரங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நரகத்திலே தண்டனை தருவதை என் கண்கூடாக நான் பார்த்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படிதானே இருக்குது உலகத்தில். தங்களுடைய மானத்தையும், தன்னுடைய கற்பையும், தன்னுடைய உடல் பாவனையும் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய, அதுலேயும் கொடுமையில் கால கொடுமை. நம்ம காசு போட்டு செல்ஃபோனை வாங்கி நம்ம மான மரியாதை நாமளே காற்றுல பறக்க வர்றது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். அன்பார்ந்த தாய்மார்களே, தோழிகளே, இவையெல்லாம் நாம் திருத்தி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக பயன்படுத்தி கொண்டு, இந்த உலகம்தான் நமக்கான கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த ஒரு முறை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து, தீனுக்காக வாழ்ந்து, நான் மௌத்தானதற்கு பின்னால் என் அண்டை வீட்டார் சொல்ல வேண்டும், அந்த அம்மா வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த அம்மா தலையில் துணி இறங்கி நான் பார்த்ததே இல்லை, அந்த அம்மா தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை, அந்த அம்மா கையில் ஒரு நாள் கூட மொபைல் ஃபோன் இருந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த அம்மா இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம் அண்டை வீட்டார்கள் நம்மை பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு கண்ணியமான
ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா வழங்க வேண்டும். அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையில் நமக்கு தீனுக்காக வாழக்கூடிய நசீபை தர வேண்டும். கேவல லைக்குக்காக வாழக்கூடிய இந்த அற்ப எண்ணங்களை விட்டு அல்லாஹ் நம் வீட்டு பெண்களையும் முழு இஸ்லாமிய பெண்களையும் அல்லாஹு தாலா முழுவதுமாக பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு சலாமத்தோடு ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளோடு நீண்ட ஆரோக்கியத்தோடு அல்லாஹுடைய கட்டளைகளை நின்று வணங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவானாக. எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பேசினோமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டோமோ, பேசியதன்படி கேட்டதன்படி நாமும் நம் வீட்டார்களையும் இந்த உம்மத்தையும் வழிநடத்தக்கூடிய ஹிதாயத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த ஹிதாயத்தின் நிஸ்வா இந்த மதர்சாவை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா நீடிக்க செய்வானாக. இந்த சேவை அல்லாஹு தஆலா தொடர செய்வானாக. இங்கு மாணவிகள் நிறைய மாணவிகள் வந்து ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்துவானாக. இந்த மதர்சாவுடைய பொறுப்புதாரிக்கு அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் ஹைர் பரக்கத்துக்களையும் தருவானாக. எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா நாம் எந்த துஆக்களை எல்லாம் கேட்கிறோமோ அது அத்தனையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.